Okay, relations and functions. Relations and functions வந்து போன வாட்டி இந்த செட் லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த செட் லாங்குவேஜோட கண்டினியூவேஷன் தான் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்டா நம்மளுக்கு என்னென்ன தெரியணும், செட்னா என்னன்னு தெரியும், அப்புறம் ஆர்டர் பேர்னா என்னன்னு தெரியணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரியும். இப்போ எக்ஸாம்பிள், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல எப்படி இருக்கும், நம்மளோட தியேட்டர் எடுத்துக்கோ, ஏன் ஏபிசிடின்னு இருக்குமா, ஏல 1ல இருந்து 22 வரைக்கும் இருக்கும் இல்ல, அப்ப A1 A2 A3, அப்போ ஒரு காலம் ஒரு, அப்போ அந்த மாதிரிதான் இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அதுதான் ஆர்டர் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ABC இருக்கு, 1 2 3 இருக்கு, அப்ப A1 A2 A3, A1 A2 A3, அதே மாதிரி B1 B2 B3, C1 C2 C3. இப்போ இதுல என்ன சொல்லலாம், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n of A அப்படின்னா 3, n of B வந்து 3, 3 into 3 மொத்தம் 9 வந்து நம்மளுக்கு ஆர்டர் பேர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ரைட்? அப்போ வாட் இஸ் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்? இப்போ செட் ஏல கேரட் பிரிஞ்சால் லேடிஸ் ஃபிங்கர் இருக்குன்னா, பில ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸ் ஸ்ட்ராபெரி இருக்குன்னா, கேரட் ஆப்பிள் கேரட் ஆரஞ்சு கேரட் கிரேப்ஸ், இதுதான் ஆர்டர் பேர்ஸ். ஓகேவா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B is denoted by A cross B. A cross B not equal to B cross A. இப்போ A cross B அப்படின்ட்டு வந்து சொல்றோம் அப்படின்னா, where A comma B ஒரு ஆர்டர்ட் பேர் இருக்குல்ல, is an A element of capital A and B element of capital B, read as A cross. இப்போ A cross null set தான் வரும். அப்போ இது வந்து ஒரு 1 mark. A cross null set வந்து null set. அப்புறம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து கேட்கலாம். வேற என்னென்ன நோட் கொடுத்திருக்காங்க, A cross B is a set of all possible ordered pairs between the elements A and B such that the first coordinate is the element A and second coordinate is the element B. B cross A is the set of all possible ordered pair between elements A and B such that the first coordinate is B and second coordinate is A. அப்ப A comma B not equal to B comma A. ஓகேவா, எப்போ இது ஈக்குவலா இருக்கும்னா A ஈக்குவல் டு B இருந்துச்சுன்னா மட்டும்தான் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இன்னொரு டைப்ல வந்து கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அப்போ A இருக்கு B இருக்கு, ஓகேவா, A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். அப்போ 1 comma A 1 comma B, 2 comma A 2 comma B, 3 comma A 3 comma B. B cross A னா A comma 1 A comma 2 A comma 3, B comma 1 B comma 2 B comma 3. அப்ப இது ரெண்டுமே ஈக்குவல் இல்ல. ரெண்டுமே ஈக்குவல்னா எப்ப பாசிபிள்னா, when set A equal to set B, எல்லா எலிமெண்ட்ஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா மட்டும் தான் அது பாசிபிள், இல்லைன்னா பாசிபிள் இல்லை. இப்ப நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம், 1 marks, இது எல்லாமே 1 marks. A cross B not equal to B cross A, ஆனா n of A cross B யும் n of B cross A வும் சேம். ஓகேவா, ரைட்? அப்புறம் A cross B வந்து நல் செட்டா இருக்கு அப்படின்னா, ஒன்னு A நல் செட்டா இருக்கணும், இல்லைன்னா B நல் செட்டா இருக்கும். அப்புறம் n of A வந்து P னா n of B வந்து Q னா n of A cross B வந்து P into Q இருக்கும். வேற என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து ஃபண்டமெண்டல் நம்மளுக்கு ரீகால் பண்ணணும், நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல இருந்து 1 2 3 4, ஹோல் நம்பர்ஸ் 0ல இருந்து 1 2 3 4 அப்படின்ட்டு வந்து கண்டினியூ ஆயிட்டே போகுது. இன்டீஜர்ஸ் நெகட்டிவ் Z அப்படின்றதுனா இன்டீஜர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ், எனி நம்பர்ஸ் which can be written as P by Q ஃபார்மேட்ல எழுத முடியும்னா அது ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். ஆல்ரைட், ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். ரியல் நம்பர் are equal to union of rational number and irrational number. Irrational numbers na enna, which cannot be written in P by Q format. Example, pi, அதுக்கப்புறம் ரூட்ல இருக்கிற நம்பர்ஸ் root 5 root 2,
இது மாதிரி ரூட்ல இருக்கிறது இது எதுவுமே வந்து நம்மளால p/q ஃபார்மேட்ல எழுத முடியாது. அப்ப அது எல்லாமே வந்து இரேஷனல். ரியல் நம்பர்ஸ்ன்றது ரேஷனல் நம்பரும் இரேஷனல் நம்பரும் கம்பைன் ஆனதுதான் ரியல் நம்பர்ஸ். இப்போ பிராக்கெட் வந்து இப்படி இருந்துச்சுன்னா ஓப்பன் இன்டர்வல், அதுவே க்ளோஸ்டா இருக்குன்னா கண்டினியூஸ் இன்டர்வல். ஓகேவா? இப்போ இவங்க என்ன கொடுத்திருக்காங்க, 3,5 and 2,3. இப்போ 3,5 3,5னா இந்த ஏரியா முழுக்க, 3,5னா இந்த ஏரியா முழுக்க ஃபுல்லாவே 3,5 கீழே வரும். 2,3னா yல 2,3 வந்து இந்த ஏரியா இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிறது தான் க்ளோஸ்ட் இன்டர்வெல்ல அப்படின்னு சொல்லுவோம். ரெக்டாங்குலர் ரீஜன் இதுக்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே இதுக்கு வந்து அவைலபிள். எல்லா பாயிண்ட்ஸுமே இதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். Right? For any two non-empty sets, A and B, A cross B is called as two non-empty set. A and B, A cross B is called as அதான் A cross B வந்து என்னென்ன கூப்பிடுவாங்க, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். இப்ப n of AB வந்து 20 கொடுத்திருக்காங்க, n of A வந்து 5, அப்ப n of B எவ்வளவு இருக்கும்? அவ்வளவுதான். If A -1, 1, B -1, 1, then geometrically describe the set of points of A, B. அப்போ நம்மளுக்கு set of points எப்படி இருக்கும்? -1, -1, okay, -1, 1, 1, -1, 1, 1 ரெண்டுமே சேமா இருக்கும். ஓகேவா? எல்லாமே வந்து சேமா இருக்கும். If A and B are line segments given by interval -4, 3 and -2, 3 respectively, represent the Cartesian product. Line segment. ஓகேவா? அப்போ லைன் செக்மெண்ட் மேல பார்த்தோம்ல அது மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, -4, 3 -4, 3 -1, -2, -3, -4 இது 1, 2, 3. இது வந்து -2, 3 -1, -2, 1, 2, 3. அப்போ இந்த ஏரியா இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? ரைட்? இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்டா நம்மளுக்கு வரும். இதுல இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே நம்மளுக்கு வந்து ஆன்சர். சரியா? ரைட்? Note. Set of all points in the Cartesian plane can be viewed as a set of all ordered pair x, y, where x and y are real numbers. R cross R is a set of all points which we call as Cartesian plane. அதாவது நம்ம ஒரு பிளேன் பார்த்தோம்ல, இது மாதிரின்னு பார்த்தோம்ல, இதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே நம்மளுக்கு x, y அப்படின்னு வந்து பாயிண்ட்ல போடலாம். அதுல ரியல் நம்பரும் இருக்கும், ரியல் நம்பர்னா ரேஷனல் நம்பரும் இருக்கும், இரேஷனல் நம்பரும் இருக்கும். அப்ப அதுதான் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். Let A x element of natural number less than or equal to 4. 1, 2, 3, 4. B y element of natural number less than 3. அவ்வளவுதான். 1, 2. Represent A cross B and B cross A in a graph sheet. Can you see the difference between A cross B and B cross A? அப்போ எப்பவுமே இததான் வந்து 1, 2, 3, 4. இது வந்து 1, 2. அப்ப இதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து பாயிண்ட் பண்ணணும். 1, 1, 1, 1, அப்புறம் 1, 2,
2 1 சாரி 1 2 இங்க 2 1 2 1 2 2 3 1 3 2 4 1 4 2 okay 4 1 4 2 next a equal to 1 3 5 b equal to கொடுத்திருக்காங்க அப்ப ரெண்டுமே a cross b கண்டுபிடிக்கணும் b cross a கண்டுபிடிக்கணும் ரெண்டுமே சேமான்ட்டு சொல்லணும் கண்டிப்பா சேமா இல்ல ஓகேவா ஆனா நம்ம என்ன ஷோ பண்ணணும் n of a cross b யும் n of b cross a வும் equal to n of a into n of b அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும் ab போட்டுருவோமா ரெண்டுமே வந்து ஈக்குவல் கிடையாது அப்புறம் n of a n of b இருக்கு n of a cross b வந்து 6 வருது n of b cross a வும் 6 வருது அப்புறம் n of a into n of b யும் வந்து 6 வருது எக்ஸாம்பிள் 1 நெக்ஸ்ட் 2 a cross b கொடுத்திருக்காங்க ஃபைண்ட் a and b ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் a ல 3 அப்புறம் 5 a வந்து 3 5 b வந்து 2 4 அவ்வளவுதான் ரைட் ஒழுங்கா கவனி a equal to x greater than 2 less than 4 அப்போ 2 3 மட்டும் தான் whole number இது natural number whole number greater than or equal to 0 less than 2 அப்போ 0 1 மட்டும் தான் c வந்து natural number less than 3 1 2 மட்டும் தான் இப்போ இதுக்கு b union c ஆல்ரெடி நம்மளுக்கு எப்படி போடணும்னு தெரியும் a cross b union c போடணும் அப்புறம் a cross b போடணும் அப்புறம் a cross c போடணும் ரெண்டுத்துக்கும் யூனியன் போட்டுட்டு ரெண்டுமே சேமா இருக்கு அப்படின்னு நம்ம காட்டணும் அதே மாதிரி b intersection c போடணும் அப்புறம் a cross b intersection c a cross b intersection a cross c வந்து ரெண்டுமே சேமா இருக்கு அப்படின்ட்டு நம்ம இங்க ப்ரூவ் பண்ணணும் டைம் அதிகமா எடுக்கும் மற்ற இதோட ஏன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூனியன்னா என்ன பண்ணணும் முதல்ல ஒரு செட் எல்லாத்தையும் எழுதி இதுல நம்ம எழுதாத செட் என்னென்ன இருக்கோ அது மட்டும் தான் எழுதணும் 2 1 ஆல்ரெடி எழுதியாச்சு ஓகே 2 2 இல்ல இது எழுதணும் 3 1 எழுதியாச்சு 3 2 எழுதணும் அப்போ இப்படிதான் நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும் ஆல்ரைட் அப்போ அந்த ப்ரூஃப் தான் நம்ம வந்து பண்ணணும் இந்த நோட் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இப்போ இதுல நம்ம வந்து வெரிஃபைட் ரிசல்ட் பார்த்தோம்ல a cross b union c equal to a cross b union a cross c யும் a cross b intersection c equal to a cross b intersection a cross c யும் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரூவன் ரிசல்ட் இது நம்மளுக்கு டைரக்டா தெரியணும் எழுதி பார்க்கணும் அதெல்லாம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 sets abc 3 செட் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போடுறோம்னா ஆர்டர் ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே முதல்ல a cross b cross c element of a element of b element of c ஃபர்ஸ்ட் a b c இருக்கா முதல்ல a cross b போட்டுருக்கோம் அடுத்து a cross b கூட c அப்ப 0 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1 இப்படிதான் நம்ம வந்து ட்ரிபிள் ப்ராடக்ட் வந்து போடணும் ஆக்சுவலா இப்ப நம்ம போட்டது என்ன தெரியுமா இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் அப்போ நம்ம போட்ட கோஆர்டினேட்ஸ் இருக்குல்ல இது ஒரு கியூபோட எண்ட் பாயிண்ட்ஸ் தான் இப்படி வரும் கியூபோட எண்ட் பாயிண்ட்ஸ் 0 0 0வா அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணனா நம்மளுக்கு ஒரு கியூப் வரும் in general Cartesian product of two non-empty set provide shape in 2 dimension generally 2 products போட்டோம்னா நம்மளுக்கு 2 dimensionalல கிராஃப்ல x axis y axis வரும் 3 போட்டோம்னா நம்மளுக்கு 3 dimension வரும் x axis y axis z axis மூணுமே வரும் இது வந்து ஈஸியா போட்டுடலாம் a cross b
அப்புறம் ஏ கிராஸ் ஏ கூட ஏ போடணும், அப்புறம் பி கிராஸ் ஏ போடணும். ஆல்ரைட், எத்தனை என்னென்ன சம்முக்கு இதுல ஃபர்ஸ்ட் சம் வந்து ஏபி கொடுத்துருக்காங்களா, செகண்ட் சம் ஏ பி ரெண்டுமே ஈக்குவல் டு பிக்யூ, தேர்ட்ல ஏ கொடுத்துருக்காங்க, பி வந்து நல் செட், நல் செட் நல் செட் ஆயிடும். இது மட்டும் ஏ கிராஸ் ஏ மட்டும் தான் வந்து ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து prime numbers less than 10. அப்போ 2 3 5 7. ஓகேவா, ரைட். ஆல்ரெடி ஏ கொடுத்திருக்காங்க, பி இது ரெண்டுத்துக்கும் ஏ கிராஸ் பி போடணும், பி கிராஸ் ஏ போடணும். ஓகேவா, ஓகேவா, ரைட். இப்ப அடுத்து இதுல பி கிராஸ் ஏ கொடுத்திருக்காங்க, நோட் பண்ணு. இது மாதிரிதான் 1 மார்க்ல வந்து ஏமாத்துவாங்க. அப்ப வந்து பி ஓடது தான் -2 0 3 -2 0 3 அவ்வளவுதான். 3 4 ரிப்பீட்டடா 3 4 தான் வந்து வரும். ஓகேவா, அததான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். 1 மார்க்ல நம்மள ஈஸியா ஏமாத்திடுவானுங்க, கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏ கொடுத்திருக்காங்க, பி கொடுத்திருக்காங்க, சி கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன ஏ கிராஸ் ஏ போடணும். ஓகேவா, ஏ கிராஸ் ஏ ஒண்ணு. அடுத்து பி கிராஸ் பி போடணும், சி கிராஸ் சி போடணும். ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் காமனா என்னென்ன இருக்கு அப்படின்றத எடுத்து போடணும். அப்போ ஈக்குவல் டு 1 and 2 ஈக்குவலா வந்துச்சுன்னா ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஃபிஃப்த் ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி அண்ட் டி கொடுத்துருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் சி, முதல்ல ஏ இன்டர்செக்ஷன் சி, ஏக்கும் சிக்கும் காமனா என்ன இருக்கு, 3 இருக்கு. ஓகேவா, அப்புறம் பி இன்டர்செக்ஷன் டி, பிக்கும் டிக்கும் 3 5 இருக்கு. இப்ப இது ரெண்டுத்துக்கும் நம்ம கிராஸ் போடணும். ஓகேவா, ரைட். ரைட்டா, இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் போடணும். அடுத்து ஆர்ஹெச்எஸ் ஏ கிராஸ் பி போடணும், ஏபி போடணும், அப்புறம் சி கிராஸ் டி போடணும். ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் போடணும். ரெண்டுமே சேமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சேமா இருந்துச்சுன்னா ஓகே ட்ரூ, இல்ல அப்படின்னா ஃபால்ஸ். 6th கொஸ்டின், ஹோல் நம்பர் 0 1, நேச்சுரல் நம்பர் lesser than 4 2 3. ஓகேவா, சி வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா, ரைட். அததான் வந்து நம்ம இந்த 3 இதை வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்ம வந்து வெரிஃபை பண்ணி காட்டணும். இதுதான் இந்த இடத்துல இருக்கு. 7th செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 8, 1ல இருந்து 7 வரைக்கும். prime numbers less than 8, 2 3 5 7. C set of even prime number 2 மட்டும் தான். நம்ம என்ன வெரிஃபை பண்ணோம், மைனஸ்னா என்ன ஞாபகம் இருக்கா? மைனஸ்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைல்ல, உனக்கு போட்டுருவல்ல. அப்போ இல்ல முதல்ல பி எடுக்கணும், சி எடுக்கணும். பில சில என்னென்ன இருக்கோ அது மட்டும் பில அப்படியே கேன்சல் பண்ணிட்டே வரணும். கேன்சல் ஆகாம என்ன இருக்கோ அதுதான் பி மைனஸ் சி. சில வந்து 4 3னா 4 கேன்சல் ஆயிடும், 2 மட்டும். இதுதான் பிசியா. இதுல பி மைனஸ் சினா 2 2 கேன்சல் ஆயிடும். அப்போ பில பேலன்ஸ் இருக்கு 3 5 7. ஆமா, சி மைனஸ் பினா நல் செட் வரும். அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, ரைட். ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும். நிறைய நம்பர்ஸ்ன்றதுனால நம்ம ஈஸியா மிஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ரைட். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும். இப்ப ஆர்டர் பேர் இருக்குல்ல, என்ன வேணா பேர் இருக்கு இல்ல. இப்போ ரிலேஷன் ஆர்டர் பேர்ல இருந்து தான் ரிலேஷன் ஸ்டார்ட் ஆகும்.
சரி முதல்ல ஆர்டர் பேர் முடிச்சிடுறியா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிச்சிடுறியா? ஏன்னா அங்கேருந்து தான் நம்ம செகண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்.